போயிட்டு வரேன் போயிட்டு வரேன் அண்ணி. மனிஷா, சந்தோஷமா இருக்கணும்னு யாருக்காண்டியும் உன் சந்தோஷத்தை இழந்துடாத. ம் உன் கூட யாருமே இல்லைன்னா நினைக்காத. உன் அண்ணனும் சரி, நானும் சரி, எப்பவுமே உன் கூட இருப்போம். யாரோ என்னமோ சொல்றாங்கன்றதுக்காண்டி அண்ணனுக்கு தெரிஞ்சா என்ன ஆகுமோ அப்படின்லாம் பயப்படாத. உன் அண்ணனுக்கு இப்பவுமே தெரியப்படுத்தணும் அப்படின்னாலும் நான் தெரியப்படுத்த ரெடியா தான் இருக்கேன். நீ எதுக்காண்டி கவலைப்படாத. எங்க என் அண்ணன் என்னை தப்பா எடுத்துருமோ அப்படின்லாம் நினைக்காத. எனக்கு தெரியும் உன் மேலையும் அவர் அம்மா மேலையும் அனிஷா மேலேயும் அவர் உயிரே வச்சிருக்காரு. எனக்கும் அவருக்கும் நிறைய வேறுபாடு, கருத்து வேறுபாடு இருக்குதான், இல்லைன்னு சொல்லல. ஆனா இந்த விஷயத்துல அவரை குறை சொல்லவே முடியாது. தங்கச்சிங்களுக்காண்டி எந்த இலைக்கும் போவாரு. நீ எவனையும் பார்த்து பயப்படணும்னு எந்த அவசியமும் இல்லை. ஒரு சிலவங்கெல்லாம் அவனை வேணும்னே பயமுறுத்தி பார்ப்பாங்க. போற இடம் புதுசா இருக்கும், எல்லாமே புதுசா தான் இருக்கும். பழகிக்கோ. உனக்கு கஷ்டமா இருக்குன்னா எப்ப வேணாலும் ஃபோன் பண்ணு. அண்ணி உன் கூட நானே இருப்பேன், சரியா? உனக்கு எப்பயாச்சும் இங்க வரணும் அப்படின்னா நீ எனக்கு ஃபோன் பண்ணு. நான் உன் அண்ணனை அனுப்பி வைக்கிறேன். நீ வந்துட்டு இங்க போ. பத்திரமா இருடா, சரியா? ஹாப்பியா இரு. அனிசம்மா, அம்மா சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல? மாப்பிள்ளை நம்மள புரிஞ்சுக்கிட்டு உன் அண்ணன் கிட்ட நடந்ததை எதையுமே சொல்லல, எல்லாத்தையுமே மறைச்சிட்டாரு. பெரிய மனசு பண்ணி எந்த விஷயத்தையுமே சொல்லாம அவர் பெரிய மனசு தன்மையா இந்த இடத்துல காமிச்சிருக்காரு. அதே மாதிரி நீயும் போற இடத்துல அவர் மனசு சங்கடப்படாம அவங்க குடும்பத்தை அனுசரிச்சு நடந்துக்கணும், புரிஞ்சுச்சா? எதுக்கு எடுத்தாலும் இங்க கோவப்படுற மாதிரி அங்க கோவப்படக்கூடாது. மாமியார் ஏதாச்சும் வேலை சொல்றாங்க அப்படின்னா செய்யணும். என்னால முடியாது அப்படின்லாம் இருக்கக்கூடாது. இங்க இருந்து அப்படின்னா அதுவும் அம்மா வீடு, அங்கன போயிட்டு அப்படிலாம் இருக்க முடியாது. மாமியார் சொல்ற வேலையை என்ன ஏதுன்னு கேட்டு பக்குவமா நடந்துக்கிற வழியை பார்க்கணும், புரிஞ்சுச்சா? அவர் எப்படி நம்ம குடும்பத்தை புரிஞ்சுக்கிட்டு பக்குவமா நடந்துக்கிறாரோ அதே மாதிரி நீயும் பக்குவமா நடந்துக்கணும். அவங்க அம்மா எதனா கோவத்துல வார்த்தையை விட்டாலோ அவங்க அப்பா ஏதாச்சும் சொன்னாலோ நீ அமைதியா பொறுமையா இருக்கணும், புரிஞ்சுச்சாமா? எதுவும் சொல்லாத. எதுக்கு எடுத்தாலும் சண்டையை போட்டுட்டு இங்க வரணும்னு நினைக்காத. பேசுறவங்க 1000 பேசதான் செய்வாங்க, வெறும் வயல மென்னுட்டு போயிருவாங்க. நான் இருக்கேன், நான் பாத்துக்கிறேன் காலமெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அப்படியெல்லாம் இருக்க மாட்டாங்க யாரும். உனக்கு அவருதான் நிரந்தரமான சொந்தமா இருப்பாரு. நல்லா சொல்லுங்க அத்தை, புரியட்டும். நான் இருக்கேன், நான் பாத்துப்பேன், இப்படியெல்லாம் வாயால சொல்ல முடியும் தான், கரெக்ட் தான். நான் கூட தான் சொல்லுவேன், ஒரு ஆசிரமத்துக்கு போயிட்டு அங்க இருக்க 30-40 குழந்தைய நான் பாத்துக்கிறேன், நீங்க எதுவும் கவலைப்படாதீங்க, மாசம் மாசம் நான் காசு தரேன், அப்படி இப்படின்னு நான் கூட தான் இஷ்டத்துக்கு பில்டப் அள்ளி விட்டுட்டு வர முடியும். ஆனா அது மாசம் மாசம் நடக்கும் போது, அதுக்கான காசை ஏற்பாடு படுத்தும் போது, அதுக்காண்டி நான் உழைக்கும் போதுதான் தெரியும் அது வலியும் வேதனையும் என்னன்னு சொல்லிட்டு. இப்ப ஈஸியா சொல்லிடலாம், நான் இருக்கேன், உன் அண்ணன் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. மாமியார் வீட்டுல இருந்து அம்மா வீட்டுக்கு வந்தாதான் தெரியும் கௌரவம் எப்படி கொடி கட்டி பறக்கும்னு சொல்லிட்டு. உங்க பொண்ணு கிட்ட தெளிவா சொல்லி அனுப்புங்க. எனக்கு மட்டும் பொண்டாட்டியா, என் அப்பா அம்மாக்கு மருமகளா, என் வீட்டுக்கு ஒரு நல்ல மருமகளா வந்து இருக்கணும் அப்படின்னு தெளிவா சொல்லி அனுப்புங்க. கண்டவங்க மாதிரி எல்லாம் இல்லாத பொல்லாததெல்லாம் சொல்லி கொடுக்காம இப்படி சொல்லணும்னு தோணுச்சு உங்களுக்கு, அது வரைக்கும் நான் உங்களை பாராட்டுறேன். பரவாயில்ல, நீங்களாச்சும் கொஞ்சம் புரிஞ்சு நடந்துக்கிறீங்க இந்த வீட்டுல. ஒரு சிலவங்களுக்கு புரியவே மாட்டேங்குது. நான் ஏன் அமைதியா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. அமைதியா இருக்கேன்றதுக்காண்டி எப்ப பார்த்தாலும் குத்தி 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 நோண்டிக்கிட்டு இருந்தா அதுக்கப்புறம் வெடிக்கும் போது ரொம்ப பெருசா இருக்கும், பயங்கரமா இருக்கும், தாங்க மாட்டீங்க, பாத்துக்கோங்க. ஐயோ கார்த்தி, பாத்து ரொம்ப பெருசா வெடிச்சிட்டு போறீங்க. அதுக்கப்புறமா ஆள் அடையாளம் தெரியாம நீங்களே எங்கேயாச்சும் சதறிட போறீங்க. ரேஸ்மா, அவர்கிட்ட எப்படி பேசணும்னு தெரியாது உனக்கு? கொஞ்ச நேரம் வாயை முடிக்கிட்டு இருக்கியா? உன் இஷ்டத்துக்கு பேசிக்கிட்டு இருக்கா கண்டமணிக்கு. தயவு செஞ்சு கீழே போயிட்டு இரு. அவளையும் இல்லாத பொல்லாதையும் சொல்லி குழப்பிக்கிட்டு கிடக்கா. நீ இப்படி சொல்றியா? நீ வா நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு காலத்துக்கும் அவளை வச்சு சோறு போடுவியா நீ? சொல்லி அப்புறம் எதுக்கு பெரியவங்க எல்லாம் பார்த்து ஒருத்தன் கையில இவ்வளவு புடிச்சு கொடுக்கணும்னு நினைக்கிறது எதுக்கு? இந்த சாங்கிய சம்பிரதாயம் எல்லாம் எதுக்கு நினைச்சுக்கிட்டு இருக்கா? காலத்துக்கும் கல்யாணம் பண்ணிட்டோம்னா அவன் கூட தான் வாழ்ந்தாகணும். நீ வாடின்னு வா இங்க இருந்து இரு அப்படி அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. இஷ்டத்துக்கு பேசிக்கிட்டு இருக்கா. அதை சொல்லிட்டேன். மாப்பிள்ள சொல்ற மாதிரி எல்லாம் வாய்க்கு சொல்றதுக்கு நல்லா இருக்கும். அவங்க வந்து கூட இருக்கும் போது தான் தெரியும் அது வலியும் வேதனையும் என்னன்னு சொல்லிட்டு. பாவம் என் மவன் ஏற்கனவே கடனை உடனே வாங்கி வச்சுக்கிட்டு அங்க கட்டவா இங்க கட்டவான்னு சொல்லிட்டு அலைஞ்சிட்டு இருக்கான். இதுல இவ்வளவு குட்டி வச்சுக்கிட்டு இவளுக்கும் சோறு பொங்கி போடும்போது ஒரு வாட்டியும் குத்தி குத்தி காட்டுறதுக்கா? இங்க பாரு, நீ யார் சொல்றதையும் கேட்காத, நான் சொல்றதை மட்டும் கேளு. அவர் நல்லவர் தான், புரிஞ்சுச்சா உனக்கு? நல்லவரா இருக்க போய் தான் நீ பண்றது எல்லாத்தையும் மன்னிச்சுட்டு உன் அண்ணன் கிட்டயோ இங்க எதுவும் பெரிய பிரச்சனை ஆக்காம அவர் வீட்டுக்கு கூட்டிட்டு போறதுக்கு சமாதானமா நின்னுகிட்டு இருக்காரு.
அதை புரிஞ்சுக்கிற வழிய பாரு. அவங்க வீட்டுக்கு போயிட்டு அவங்க அம்மா அப்பா எல்லாரும் சொல்றதை கேட்டு நடந்துக்கோ. எல்லா வேலையும் இழுத்து போட்டு செய்யணும். நீ இங்க உறங்கிட்டு இருக்க மாதிரிலாம் உறங்கிட்டு கிடக்க கூடாது. புரிஞ்சுச்சு உனக்கு? அங்க வீட்டு வேலை மட்டும்தான், வேற எந்த வேலையுமே இல்ல. நீ ராணி கணக்கா இருக்கலாம், இங்க வந்து இருக்கணும்னு நினைக்காத. இங்க சோத்துக்கே சிங்கி அடிக்கிற நிலைமையில உன் அண்ணன் கொண்டு வந்து விட்டுருவான். பார்த்து எதுவா இருந்தாலும் யோசிச்சு முடிவு எடுத்துக்கோ சொல்லிட்டேன். கண்டவ சொல்றதெல்லாம் கேட்டுக்கிட்டு ஆடணும்னு நினைக்காத. அதுக்கப்புறமா உன் தலையில நீயே மண்ணை வாரி போட்டுப்பா. கவலைப்படாத, உனக்கு என்னைக்கும் பாரமா இருக்க மாட்டேன். ஏன்டி இப்படி பேசுற? உன் நல்லதுக்கு தானே சொல்றேன். நல்லதே நல்லதுன்னு சொல்லி இது வரைக்கும் பண்ண நல்லது எல்லாமே போதும். ரொம்ப பெரிய நல்லது பண்ணிருக்கேன். உன்னை நினைச்சா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. என்ன சொல்லன்னு எனக்கே தெரியல. பரவாயில்ல, நான் சந்தோஷமா தான் கிளம்புறேன். எனக்கு இந்த பிரச்சனையும் இல்ல. இப்ப என்ன, அங்க என்ன நடந்தாலும் இங்க வந்துடக்கூடாது அதானே? அப்படி வந்துட்டா உனக்கு இங்க மான மரியாதைலாம் இருக்காது. சரி பரவாயில்ல, அங்கே இருக்கேன். எனக்கு இந்த பிரச்சனையும் இல்ல. கிளம்புறேன், நீ போயிட்டு வர மாப்பிள்ள. என்ன சொல்ல வரீங்கன்னு தெரியுது. என் பொண்ணு கொஞ்சம் அப்படி இப்படின்னு இருந்தாலும் கொஞ்சம் பாத்துக்கோங்கன்னு சொல்ல வரீங்க அதானே? அதெல்லாம் நான் பாத்துப்பேன். அப்புறம் இன்னொரு விஷயம், தேவையில்லாம போன் பண்ணி கண்டவங்க எல்லாம் பேசி அவ மனசை குழப்பாம இருந்தாலே அவ கரெக்டா இருப்பான்னு நான் நினைக்கிறேன். இதுக்கு மேல அவளுக்கு யாரும் போன் பண்ண வேண்டாம். போன் பண்ணாம இருந்தாதான் அவ வாழ்க்கை நல்லா இருக்கும். சொல்ல வேண்டியதா சொல்லிட்டேன். முடிவெடுக்க வேண்டியது உங்க கையில தான் இருக்கு. கிளம்புறோம், போயிட்டு வரோம். கடவுளே. அத்தை சொல்லுங்க அத்தை. தேன்னு நீங்க கூப்பிட்டதா சொன்னா. அந்த 2வது வீட்டு பக்கத்துல ஒரு ப்ளூ கலர் வீடு இருக்கே. ஆமா. அவங்க நம்ம சொந்தக்காரவங்க தான். அவங்க பேர் ராணி. அவங்க பொண்ணு 2 பேர் இருக்காளுங்க. அதுல ஒரு ரகுவை பாக்குறக்காண்டி வந்திருக்கா. ஏதோ வேலை விஷயம் அப்படி இப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தா. கூட ஒரு பிள்ளையா வந்திருக்கு. மேலதான் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. காப்பி எல்லாம் போட்டு வச்சுட்டேன். மேல மட்டும் தூக்கிட்டு போய் கொடுத்துறியா? தேனை எடுத்துட்டு போக சொன்னா ஏதோ வேலை இருக்கட்டும் ஓடிட்டா. நீ எடுத்துட்டு போய் கொடுத்துறியாமா? அத்தைக்கு கொஞ்சம் கால் முடியலமா, அதான். நான் எடுத்துட்டு போய் கொடுத்துறேன் அத்தை. மேல இருக்காங்களா? எத்தனை பேரு? அவங்க பிள்ளையும் ஃப்ரெண்டும் ஒருத்தி வந்திருக்கா. 2 பேர் தான் வந்திருக்காங்க. நீ காப்பியை மட்டும் எடுத்து போய் கொடுத்துருன்னு. அத்தைக்கு கொஞ்சம் கால் வலிக்குமா, இல்லன்னா அத்தையை எடுத்து போய் கொடுத்துருவேன். நான் எடுத்து போய் கொடுக்க வாங்கண்ணே. ஐயா அது எப்படி இருக்கா? ஏன் கல்யாணம் முடிஞ்சதுல இருந்து இங்க 3 நாள் ஆளு வீட்டு பக்கமே காங்கலையே, எங்க போனா? இல்லம்மா, வேலை விஷயமா சொல்லியிருந்தோம்ல, அது சென்னைக்கு கிளம்ப வேண்டிய நேரம் வந்துட்டு சர்டிபிகேட் எல்லாம் வந்து சப்மிட் பண்ண சொல்லியிருந்தாங்க. இவனையும் கூப்பிட்டு இருந்தேன், இவன் தான் வரல அப்படின்னு சொல்லிட்டான். சரி நம்ம மட்டும் போயிட்டு வருமேன்னு சொல்லிட்டு அதான் போயிட்டு வந்தேன். கொஞ்சம் அங்கேயே மாட்டிக்கிட்டேன். போன உடனே வர முடியல. வேற எதுவும் இல்லம்மா. என்னம்மா எப்படி இருக்க? விருந்துக்கெல்லாம் போனேதான் கேள்விப்பட்டேன். எப்படி போச்சு விருந்து? போச்சு போச்சு, ஓரளவுக்கு போச்சு. என்னம்மா மூஞ்சி தொங்கி போயிருக்கு? என் மச்சான் பேசும்போது நல்லா பிரைட்டால பேசுனா, நீ என்ன தொங்கி போய் பேசிக்கிட்டு இருக்க? போமா, காப்பி எடுத்துட்டு வா. ஆதிக்கும் சேர்த்து எடுத்துட்டு வா. சரிங்க அத்தை. ஆதி எங்கடா போன? ஏன் ஃபோன் பண்ணவே இல்ல? ஆதி ரகு எங்கம்மா? பக்கத்து வீட்டு பிள்ளை அவங்கிட்ட பேசணும்னு சொல்லிட்டு வந்தா, அதான் பேசிக்கிட்டு இருக்கான். மேலதான் இருக்கான். சரிங்கம்மா, நான் மேல போறேன். சரியா? ஏன்டா பேச மாட்டேங்கிற ஆதி? அத்தை வேற எதனா வேலை இருந்தா சொல்லுங்க அத்தை, செய்யறேன். ஆதி என் மேல என்னடா கோவம்? ஏன்டா பேச மாட்டேங்கிறீங்க? ஓ இதுதான் சங்கதி. அப்ப அத்தைக்கு தெரியாம நீ போய் சொல்லிட்டு ஊர் சுத்திக்கிட்டு இருக்க. இரு ஈவினிங் வரேன் வீட்டுக்கு வந்து மொத்த விஷயத்தையும் போட்டு கொடுக்குறேன். அண்ணா அம்மா கிட்ட சொல்லிடாதே. அவ்வளவுதான். அம்மா அதுக்கப்புறம் எங்க விட மாட்டா. நீ வேற அன்னைக்கு இவ்வளவு பாக்கணும்ன்றதுக்காண்டி தான் போய் சொல்லிட்டு போனேன். அப்படி வந்ததுனால தானே உன்னை ஹாஸ்பிடல்ல சேர்க்க முடிஞ்சிச்சு. நீ என்னடா இப்படி பேசுற? ஒரு நன்றி விசுவாசம் கூட இல்லாம. ஓ நன்றி விசுவாசம். ஈவினிங் வருவேன், அப்ப தெரியும் நன்றி விசுவாசம் எவ்வளவு தூரம் இருக்கும்னு. அண்ணா நான் கூப்பிட்டான் வந்தேன் அண்ணா. அந்த நேரத்துல என்கிட்ட காசும் இல்ல கையில. வேற என்ன பண்றதுன்னு தெரியல. அதான் இவகிட்ட ஹெல்ப் கேட்டேன். என் நிலைமைய புரிஞ்சுக்கிட்டு எனக்கு உதவி செய்யற ஒரே ஒரு ஆள் இவன் மட்டும்தான். மத்தபடி எல்லாரும் என்னை யூஸ் பண்ணிக்கதான் நினைப்பாங்களே தவிர எனக்கு யாருமே இல்லைன்றத ஒரு பிளஸ் அவங்க எடுத்துக்கிட்டு அவங்க அட்வான்டேஜ் எடுத்துப்பாங்களே தவிர எனக்காண்டி யாரும் நிக்கணும்லாம் இது வரைக்கும் நினைச்சதே இல்லை. அவ மட்டும்தான் எனக்காண்டி மட்டும்தான் இந்த மாதிரி போய் சொல்லிட்டு வருவா. அவ பாவண்ணே, பிளீஸ் அவங்க வீட்டுல சொல்லிடாதீங்க. சும்மாதான் சொன்னேன், அவங்க வீட்டுல எல்லாம் சொல்ல மாட்டேன். அப்போ யாருமே இல்லன்னா எப்படி? புரியலண்ணே. இல்ல படிச்சிருக்கேன்னு சொல்றேன் அதான். நான் ஆசிரமத்துல இருந்தேன்னு. அங்க 12th நல்ல ஸ்கோர் எடுத்ததுனால அங்கிருந்து ஸ்காலர்ஷிப்ல எடுத்துக்கிட்டாங்க. அது மூலியமா தான் படிச்சேன். கடைசி செமஸ்டர்ல கொஞ்சம் கொஞ்சம் பிரச்சனைனால அரியர் விழுந்துருச்சு. ஸோ கேம்பஸ் இன்டர்வியூ எதுவும் செலக்ட் ஆக முடியல. மற்றபடி நான் நல்லா படிக்கிற பொண்ணு தானே. கடைசி செமஸ்டர்ல அப்படி இப்படின்னு ஒரு சில பர்சனல் இஷ்யூ, அதில் கான்சென்ட்ரேட் பண்ண முடியல.
அதனால 2 சப்ஜெக்ட்ல தியரியில அரியர் வச்சிட்டேன். ஸோ கேம்பஸ் இன்டர்வியூல செலக்ட் ஆகல. இல்லைன்னா கண்டிப்பா செலக்ட் ஆயிருப்பேன். வேற வழி இல்லாம இப்போ எனக்கு அதே ஆசிரமில் போய் நிற்கிறதுக்கும் சங்கட்டமா இருக்கு. சின்ன வயசுல இருந்து அவங்களால முடிஞ்ச எல்லா ஹெல்ப்பும் பண்ணிட்டாங்க. இப்போ என்ன மாதிரி நிறைய குழந்தைங்க இருக்காங்க. எனக்கும் அவங்க செலவு பண்ணணும்னா கஷ்டம். சொல்லப்போனா என்னால முடிஞ்ச உதவியை அங்க பண்ணலாம். அவங்க கிட்ட இருந்து எப்படி நான் எடுத்துக்க முடியும்? உங்களால முடிஞ்சா இவ சொல்லியிருக்கா, நீங்க வேலை செய்யற இடத்துல ஃபுல்லா கேர்ள்ஸ் மட்டும்தான், அங்க நல்ல பாதுகாப்பா இருக்கும்னு சொல்லி. இப்ப எனக்கு தேவையான ஒரே ஒரு இடம் பாதுகாப்பு. பாதுகாப்பு, இன்னொரு வேலை, 3 வேளை சாப்பாடு. இவ சொன்னதுபடி அந்த இடம் எனக்கு செட் ஆகும்னு தோணுது. அதான் உங்ககிட்ட கேட்டுட்டு பேசிட்டு போலான்ட்டு வந்தேன். ப்ளீஸ் அண்ணா, எப்படியாச்சும் அரேஞ்ச் பண்ண முடியுமா? அதெல்லாம் பிரச்சனை இல்ல, அரேஞ்ச் பண்ணிடலாம். இதுல என்ன இருக்கு? ஆனா டைரக்டா கம்பெனி ஸ்டாஃபா எடுத்துக்க மாட்டாங்க. அதான் அங்க ஒண்ணு டிஸ்அட்வான்டேஜ். கம்பல்சரி நீ 1 வருஷம் இல்ல 1.5 வருஷம் வேலை செஞ்ச அப்படின்னா நாங்க மூவ் பண்ணிடுவோம். என் கூட இன்னொருத்தவனா இருக்கான். இப்ப எங்களுக்கு போஸ்டிங் இன்ஜினியரா கொடுத்துருக்காங்க. நீ அங்க ஜாயின் பண்ணும் போது அங்க ஜஸ்ட் கிஓபியா கூட ஜாயின் பண்ண முடியாது. நீ வேற டிகிரி முடிச்சிருக்காங்கிற. அங்க நார்மலா 12th முடிச்சவங்களும் வந்து வேலை செய்வாங்க. உனக்கு கம்ஃபர்டபுள் அப்படின்னா உன்னை ஜாயின் பண்ணி விடுற. 1 இயர்க்கு அப்புறம் மூவ் பண்ணலாம், பிரச்சனை இல்லை. அதுக்கப்புறமா வேணா லைன் லீடருக்கு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா உன்னுடைய பெர்ஃபார்மன்ஸை பார்த்துட்டு ஐடி டிபார்ட்மெண்ட் கூட அங்கேயே இருக்கு, நீ அதுல கூட ஷிஃப்ட் ஆயிக்கலாம். உன்னோட விருப்பம் தான். உனக்கு ஓகேனா நான் ஜாயின் பண்ணி விடுறேன். சேலரி 19 to 20 இருக்கும். 20 அபோவ்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. கான்ட்ராக்ட்ன்றதுனால பிஎஃப் பிடிப்பாங்க. பிஎஃப் இஎஸ்ஐ எல்லாம் பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் அங்கேயே ஃபுட்டு ப்ரொவைட் பண்றதுனால கேன்டீன் ஃபீயும் இருக்கு. கேப் வந்து ஹாஸ்டல் இருக்காங்க, ஸோ ஹாஸ்டல் ஃபீஸும் பிடிப்பாங்க. எல்லாத்தையும் மைனஸ் பண்ணிட்டு அப்படி இப்படின்னு கையில ஒரு 14 அப்படிதான் வரும். எதுன்னு யோசிச்சுக்கோ. என்ன ரொம்ப வழியாதீங்க, பாத்து கீழே கால் வச்சு நான் வழிக்கு விழுந்துட போறேன். ரொம்ப தான். ஹலோ நாள ஒன்னும் வழியில உன் புருஷன் தான் கண்ட மணிக்கு பேசிக்கிட்டு இருக்கான் பாருங்க. என் புருஷனை பத்தி தப்பா பேசாதீங்க. நீங்க தான் ரொம்ப வழியிறீங்க. பார்த்ததான், இல்லன்னு சொல்லல. பொண்ணு ஏதோ அழகா இருந்துச்சேன்னு பார்த்தேன். இங்க பாரு, உனக்குதான் ஆபத்து, பாத்துக்கோ. என்ன உனக்குதான் ஆபத்து. அங்க பாரு, 2 பேரும் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்க லட்சணத்தை. அவளும் ஓகேங்கிறா, இவனும் சரிங்கிறான். எனக்கு என்னமோ சரியா படலாமா, பாத்துக்கோ. உங்களை பத்தி இவ நிறைய சொல்லியிருக்கா. ஆனா நேர்ல பாக்கும்போது தான் தெரியுது அவ சொன்னதுக்கு எல்லாத்துக்குமே நீங்க பொருத்தமா இருக்கீங்கன்னு சொல்லி. ரொம்ப தேங்க்ஸ். பரவாயில்ல, இதுல என்ன இருக்கு? போற போக்குல ஒரு சோசியல் ஒர்க் தான், அதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்ல. உனக்கு ஓகே தானே? எனக்கு ஓகே, எனக்கு டபுள் ஓகே. பத்தியா டபுள் ஓகேவா? நீ சும்மா இருங்க, என்ன பேரு பெத்தனவா ஏதோ சொல்றீங்க. அவர் அப்படிலாம் ஒண்ணும் இல்ல, அவர் ரொம்ப நல்லவர். ஆமாமா, உன் நல்லவருக்கு நீ தான் சர்டிபிகேட் கொடுக்கணும். பாரு இப்படி பல்ல இழிச்சுக்கிட்டு இருக்கானு. அப்போ நாங்க 1 வீக் கழிச்சுதான் அங்க போறோம். சோ அப்போ 1 வீக் கழிச்சு நான் உனக்கு கால் பண்றேன். உன்னுடைய போன் நம்பர் கொடு, சரியா? கண்டிப்பா கொடுக்குறேன். உங்க போன் நம்பரும் நீங்க ஒரு மிஸ் கால் கொடுங்க, நான் சேவ் பண்ணி வச்சுக்கிறேன். என்னன்னு சேவ் பண்ண? என்னன்னு தோணுதோ என்ன வேணாலும் சேவ் பண்ணு. பத்தியா போன் நம்பர்லாம் கேக்குறான். அதுவும் பொண்டாட்டி நீ வந்தது கூட கவனிக்காம. அப்பனா பாத்துக்கோ, இன்னமும் இருக்கு, உஷாரா இருந்துக்கோ. ஏன் சொல்றேன் அப்படின்னா, இது வரைக்கும் அந்த பொண்ணை நான் பார்த்ததே இல்ல, ஒரு வாட்டி கூட பார்த்தது இல்ல. பொண்ணு வேற உன்னை விட அழகா இருக்கா. உஷாரு. என்ன விட அழகாலாம் இல்ல, கொஞ்சம் கம்மியா தான் இருக்கா. நான் அழகா இருக்கேன். நீங்க ரொம்ப பேசாதீங்க. என் புருஷனை பத்தி எனக்கு தெரியும். அவர் ஒன்னும் அப்படிலாம் இல்ல, அவர் நார்மலா தான் பேசுறாரு. நீங்க தப்பு பேசுறீங்க. யாரு அவன் நார்மலா பேசுறான்? கொஞ்சம் அப்படியே எட்டி பாரு, பல்லு பக்கத்தூர் வரைக்கும் போகுது, எப்படி இழிச்சுக்கிட்டு இருக்கான் பாரு. கண்டிப்பா சாப்பிட்டுதான் போகணும், என்ன சாப்பிடாமலாம் போக கூடாது. உனக்காண்டி ஸ்பெஷலா சமைக்க சொல்ற அம்மாவை ஏதாச்சும். உனக்கு என்ன பிடிக்கும்னு சொல்லு, அதையும் நான் போய் வாங்கிட்டு வரேன். உனக்கு என்ன வேணும் சொல்லு. ஐயோ, நீங்க கேட்டதே போதும், அதெல்லாம் எதுவும் வேண்டாம். நான் சொல்றேன்ல, கண்டிப்பா நீ சாப்பிட்டுதான் போகணும். உன்னை மட்டும் என் அம்மா கிட்ட இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சேன்னு வச்சுக்கோ, எங்க அம்மா அவ்வளோ சந்தோஷப்படுவாங்க. நீ அவனுடைய கட்டின பொண்டாட்டி தானே? இங்க பாருங்க, நீங்க என்ன கன்ஃபியூஸ் பண்ணாதீங்க. நான் தான் அவர் பொண்டாட்டி. என்ன உங்களுக்கு? அவர் என்கிட்ட முன்ன மாதிரிலாம் இல்ல தெரியுமா?
என்கிட்ட நல்லா பேசுறாரு, என்கிட்ட ரொம்ப ஜாலியா நடந்துக்கிறாரு. நல்லபடியா தான் இருக்கோம் நாங்க ரெண்டு பேரும். நீங்க எங்க ரெண்டு பேரையும் பிரிக்கணும்னு நினைக்கிறீங்க. யாரு? நானே? ஆமா ஆமா ஆமா, பிரிக்கணும்னு அப்படியே நீங்க போய் சேர்ந்து ஒண்ணு மண்ணுமா இருக்கீங்க. நான் உங்களை பிரிக்கணும்னு நினைக்கேன். ஆல்ரெடி பிரிஞ்சு தானே கிடைக்கீங்க. பாருங்க ஆள பைத்தியம். என்னது? ஆமா, என்னைக்காச்சும் உன்கிட்ட வந்து உனக்கு என்ன பிடிக்கும், உனக்கு என்ன வேணும் சொல்லு, நான் வாங்கி தரேன். உனக்கு ஏதாச்சும் சாப்பிடணும் போல இருக்கா சொல்லு, நீ அம்மா கிட்ட சொல்லி உனக்கு செஞ்சு சமைக்க சொல்றேன் அப்படின்னு என்னைக்காச்சும் கேட்டிருக்கானா? சொல்லு 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 சொல்லு, வயிற்று பதில் சொல்லு. இல்ல. இப்ப புரியுதா நான் ஏன் சொல்றேன்னு? நீ கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். நீங்க என்ன பயமுறுத்துறீங்க? நான் பயமுறுத்துவேனா? நீங்க அதான் பண்றீங்க. இதுக்கு மேல உன் விருப்பமா? டேய், எப்படா வந்த? கவனிக்கவே இல்ல. ஓ, கவனிக்காத அளவுக்கு பேச்சா மச்சான்? அப்படிலாம் இல்லடா. பக்கத்து வீட்டு பொண்ணு, அந்த பொண்ணை பாத்திருக்கேன். அவகிட்ட பேசியிருக்கேன், ஞாபகம் இருக்கு. இவங்க யாருன்னு இன்ட்ரோடியூஸ் பண்ணவே இல்ல. பொண்ணை இது வரைக்கும் பார்த்ததே இல்லையே. ஆமா, பார்த்ததே இல்ல. ஏய், என்ன மூஞ்சி ஏன் இப்படி இருக்கு? என் மூஞ்சியே இப்படிதான். அது சரி, ஏன் வந்து நின்னுகிட்டு இருக்க? காஃபி எடுத்துட்டு வந்திருக்கல, குடுக்கலாம்ல? காஃபி குடு. காஃபி எடுத்துக்கோங்க. அந்த காஃபி எனக்கு குடு. இதெல்லாம் உங்களுக்கு தர முடியாது. ஏன்? நான் ஏன் உங்களுக்கு தரணும்? தர முடியாதுன்னா தர முடியாது, அவ்வளவுதான். நீங்களே போட்டு குடிச்சுக்கோங்க. எதுக்கு இவ்வளவு கோவப்படுற திடீர்னு? காலையில வரைக்கும் நல்லா தானே இருந்த. பைத்தியம். பைத்தியமா தான் தெரிவேன். புதுசு புதுசா ஆட்கள் வந்ததுக்கு அப்புறம் என்ன பார்த்தா உங்களுக்கு பைத்தியமா தான் தெரியும். வச்சுக்க இருங்க, உங்களை வருவீங்களா கீழே அப்ப இருக்கு உங்களுக்கு. ஏய் மெண்டல், என்ன உலகிட்டு கிடக்க? என்னடாச்சு இவளுக்கு? அது பொம்பளைங்களோட சைக்காலஜி, பொண்டாட்டிங்களோட சைக்காலஜி. சோ உனக்கு புரியாது, நீ பொறுமையா தெரிஞ்சுப்ப. இங்க பாரு, நீ இவன் கூட மட்டும் சேரவே சேராத. இவன் ஏற்கனவே முழு பைத்தியம். நீ இவன் கூட சேர்ந்தான்னு வச்சுக்கிய, இப்ப கால் பைத்தியமா தான் இருக்க. இவன் கூட சேர்ந்தா முழு பைத்தியமாயிருவ. நீங்க சொல்லாதீங்க, நீங்க மட்டும் எல்லாரும் கூட சேருவீங்களோ? இருக்கு உங்களுக்கு. ஐயா, யார் இவங்க? சொல்ல மறந்துட்டேனே, ஒரு நிமிஷம். அனிஷா, இந்த பொண்ணு என்ன ஆக்சிடென்ட்ல காப்பாத்துனா. ஆக்சிடென்ட்டா? போன நேரத்துல ஒரு சின்ன ஆக்சிடென்ட் ஆயிட்டு. லைட்டா கையில மட்டும்தான் அடி, பெருசா எல்லாம் எதுவும் இல்ல. மச்சான் உனக்கும் தெரியுமே, ஹாஸ்பிட்டல்ல ஒரு பொண்ணு கூட்டிட்டு போய் சேர்த்தா அப்படின்னு சொல்லிட்டு நீ கூட போன்லாம் பேசினதா சொன்னி. அந்த பொண்ணுதான் இது. ஓ, அந்த மேடம் தான் இந்த மேடமா? மேல சொல்லி கேப்போம். ஓ, அவங்களா? ரொம்ப தேங்க்ஸ். ஐயோ இருக்கட்டும்க்கா, அண்ணன் ஏற்கனவே நிறைய வாட்டி தேங்க்ஸ் தேங்க்ஸ் சொல்லிட்டாங்க. நீங்க ஏன் எல்லாரும் தேங்க்ஸ் தேங்க்ஸ்ன்றீங்க? அங்க கீழே யார் இருந்தாலும் விழுந்து கிடந்தாலும் அப்படியே பார்த்துட்டா போக முடியும். அதுவும் ஒரு உயிர் தானே. அதான் கூட்டிட்டு போய் ஹாஸ்பிட்டல்ல சேர்த்தேன். என்ன சொன்ன? ஹாஸ்பிட்டல்ல சேர்த்தேன். இல்ல இல்ல இல்ல, இவர் என்ன சொன்ன? அண்ணன்னு கூப்பிட்டேன். ஏன் கூப்பிட கூடாதா? ஐயோ என் தங்கமே, அப்படிதானே கூப்பிடணும். கரெக்டா கூப்பிடுற, சரியா? உனக்கு என்னெல்லாம் வேணும்னு சொல்லு, நான் உனக்கு சமைச்சு கொடுக்குறேன். ஓகே, அண்ணி முறை உனக்கு ஓகேவா? நானே அண்ணின்னு கூப்பிடு. என்ன, உனக்கு யாருமே இல்ல, நீ கவலைப்படாத. அண்ணி நான் இருக்கேன். எங்க அண்ணின்னு கூப்பிடு. இல்லம்மா, அண்ணி. அவர் உனக்கு அண்ணன் அப்படின்னா நான் அப்ப உனக்கு யாரு? அண்ணி தானே, அவரோட வைஃப் தான் நானே. சரியா? அண்ணினே கூப்பிடு. என் தங்க பிள்ளை, உனக்கு என்னமா வேணும்? வேற ஏதாச்சும் வேணுமா? நான் ஒருத்தி காஃபி மட்டும் எடுத்துட்டு வந்திருக்கேன் பாரு. உனக்கு பிஸ்கட் எதாவது எடுத்துட்டு வருவா? பிஸ்கட் வேண்டாமா? அப்ப ரஸ்க் எதனா எடுத்துட்டு வருவா? இல்ல கேக் எதனா வாங்கிட்டு வருவா? பக்கத்துலயே ஒருத்தர் நிக்கிறனே, காஃபி குடிக்கிறியான்னு கேட்டியா நீ? நீங்க பேசாதீங்க, பேசுனா உங்களை கொன்னுடுவேன். இங்க ரொம்ப டிஸ்டர்பன்ஸா இருக்குமா? நீ வேணா உள்ள வரியா? அண்ணி உனக்கு விதவிதமா ரகரகமா உனக்கு என்னெல்லாம் பிடிக்குமோ அதெல்லாம் செஞ்சு கொடுக்க. ஏ லூசே, என்ன உளறிட்டு இருக்க? உள்ளப்பா. ஏங்க தங்கச்சி, தங்கச்சி மாதிரி தானே, தங்கச்சி தானே. வந்தன்னு வச்சுக்கோ, எதை கொண்டு அடிப்பேனே தெரியாது, உள்ள ஓடிடு. அவ அப்படிதான், அப்பப்ப பைத்தியமாயிரும். ஏன் எதுக்குன்னு தெரியாது. ஏன் அப்படி சொல்றீங்க? ரொம்ப இன்னசென்ட்டா இருக்காங்க. எனக்கு இங்க ஏற்கனவே 2 நாத்தனாருங்க இருக்காங்க. உன்னோட சேர்த்து 3 நாத்தனாரா ஆக்கிக்கிறேன். சரி இரு, உனக்கு எதனா ஸ்பெஷலா எடுத்துட்டு வரேன் நானு. இங்கே எங்கே போயிடாத, ஓகேவா? இல்ல நேரமாச்சு, நான் கிளம்பணும். ஆசிரமத்துலதான் இருக்கேன். டைம் ஆயிட்டு அப்படின்னா கேட்பாங்க, அதான் நான் இன்னொரு நாள் வரேன், போயிட்டு வரேன். அண்ணன் உங்க நம்பரு? அண்ணன் நம்பர் நான் தரமா? நீ வா, அண்ணன் இருக்கும்போது அண்ணன் நம்பரை நீ அம்மா கேக்குற, நீங்க வா, அண்ணி நான் உனக்கு தரேன். சரிங்க.
என்ன கூப்பிட சொன்ன உன்ன? அண்ணின்னு உரிமையா கூப்பிடணும். ரொம்ப ஓவரா போய்கிட்டு இருக்கு பாத்துக்கோ. இங்க ஒரே டிஸ்டர்பன்ஸ்மா. நீ வா, நம்ம கீழே போவோம். ஐயோ இல்ல அண்ணி, கண்டிப்பா இன்னொரு நாள் வரேன். எதுக்கு சண்டை போடவா? டேய் டேய், இவளுக்கு எல்லாம் உதவி செய்யணும்னு நினைக்காத. இவ சரியான ஃப்ராடு. யாரு ஃப்ராடு? நீதான் ஃப்ராடு. என்னமா? அன்னைக்கு உங்க ஃப்ரெண்ட் என்கிட்ட தப்பு தப்பா பேசினாரு. ஆமா, இவ பெரிய கிளியோ பண்றா. இவ கிட்ட தான் புத்தப்பா பேசுறாங்க. அடிச்சு மூஞ்சி உடச்சிரும் பாத்துக்கோ. இவ என்ன பார்த்து ஃப்ராடுன்னா பொறுக்கின்னா என்னென்ன வார்த்தை பேசலான்னு கேள்றா. இவளை கேளு. நீங்களே சொல்லுங்க அண்ணன். அண்ணி நீங்களும் கேட்டு சொல்லுங்க. ஆசிரமத்துல ஏற்கனவே போகிறதுக்கு 8 மணி ஆயிட்டு. அண்ணன் கூட தான் அங்க இருந்திருக்கேன் ஹாஸ்பிட்டல்ல. அப்போன்னு பார்த்து அண்ணனுக்கு ஒரு போன் வருது. அண்ணன் கண்ணே முடிக்கல. என்ன பண்றதுன்னு தெரியாம ஒரு போன் வருதேன்னு பதட்டத்துல அட்டன் பண்றேன். நீ எதுக்கு போன் பேசுற அப்படின்னு சொல்லிட்டு இவர் என்கிட்ட திட்டுறாரு. ஏதோ நான் இவர் போனை திருடிட்டு போயிட்டா மாதிரி. அப்ப கூட பொறுமையா எக்ஸ்பிளைன் பண்றேன். இந்த மாதிரி ஆக்சிடென்ட் ஆயிட்டு உங்க ஃப்ரெண்ட் இந்த ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருக்கேன், வந்துருங்க அப்படின்னு. பொய் சொல்லாத, இந்த போன் நீ திருடிட்டியான்னு என்ன பத்தி கேட்டார். அப்பா, வாயை திறந்தாலே போய் நீதான் என்கிட்ட சண்டை போட்ட. நான் ஒன்னும் சண்டை போடல. அண்ணே உங்க ஃப்ரெண்ட் என்கிட்ட இந்த மாதிரிலாம் பேச வேண்டாம்னு சொல்லுங்க. அவனும் ஒரு பைத்தியம் தான். அவன் பேசலாம் கண்டுக்காத. நீ அனிஷா போன் நம்பர் தருவா, போன் பண்ணு. என்ன, நான் சென்னைக்கு போனதுக்கு அப்புறமா நான் உனக்கு கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்றேன். அங்க எப்படியோ கண்டிப்பா வேகன்சி இருப்பாங்க. புது ப்ராஜெக்ட் ஆரம்பிக்கிறாங்க. சோ கண்டிப்பா ஆள் எடுப்பாங்க. நான் உன்னை எப்படியாச்சும் ஜாயின் பண்ணி விட்டாங்க. கண்டிப்பா உனக்கு அங்க வேலை கிடைக்காதுடி. மொபைல சேர்ந்தாலும் உன்னை படாத படுத்துவேன். பைத்தியம். சிவன் சேராதீங்க அண்ணே. போயிட்டு வரேன் அண்ணே. அண்ணி வாங்க நம்ம கீழே போலாம். ஆமாங்க, இவர் கூட சேராதீங்க. அந்த பொண்ணு சொன்ன மாதிரி இவர் கூட சேர்ந்தீங்கன்னா உங்களையும் சேர்த்து கெடுத்துருவாரு. ஐயோ பாத்து கழுத்து சுளிக்க போகுது. எனக்கு ஏதாச்சும் ஆச்சுன்னா என் புருஷன் என்ன பாத்துப்பாரு. நீங்க ஒன்னும் கவலைப்பட வேண்டாம். இடியாப்பத்துல இருந்தா ஏங்க ரொம்ப நேரம் இவர்கிட்ட பேசாதீங்க. நீங்க கீழே வந்துருங்க. சரி. அடப்பாவி. பொண்டாட்டி. சரி சரி சரி, இருக்கட்டும். எப்பத்துல இருந்து சார்? விட்ரா. அதி ரகு, உங்ககிட்ட தானே பேச வந்திருக்கேன். சேண்டா இப்படி பண்றீங்க? இப்படி மூஞ்செல்லாம் திருப்பாதீங்கடா, கஷ்டமா இருக்கு. ஏன்டா இப்படி கோவப்படுறீங்க என்கிட்ட? ரகு, நீயாச்சும் என்கிட்ட பேசலாம்ல. ஆதி, நீயாச்சும் சொல்லாதி. ஆதி ஆதி இப்படி பேசாம இருக்காதாதி, எனக்கு கஷ்டமா இருக்காதி. ஆதி உன்கிட்ட தானே கேக்குறேன். சரி பேச வேண்டாம், இப்படியே இருங்க. ஆனா ஒண்ணு மட்டும் சொல்றேன், எல்லாரும் கூடயும் சேர்ந்து நீங்களும் என்ன கஷ்டப்படுத்துறீங்கல்ல. எனக்கு இருக்க ஒரே ஒரு சந்தோஷம், நீங்க 2 பேரும் தான். எனக்கு உங்களுக்கு நல்லாவே தெரியும். தெரிஞ்சு எப்படி கஷ்டப்படுத்துறீங்களாடா? பரவாயில்ல, இருந்துக்கோங்க. நான் பிரெக்னண்டா இருக்கேன் தெரியுமா? அடி பாவி, எவ்வளவு பெரிய விஷயத்த வீட்டுல சொல்லாம மறைச்சிருக்கேன். ஆம்பளை பசங்க அவனுங்க கிட்ட போயிட்டு நான் மாசமா இருக்கேன்னு சொல்றான். வீட்டுல இருக்க பெரியவங்க கிட்ட சொல்லணும்னு தோணல இவளுக்கு. இரு, இன்னைக்கு வரட்டும். உன் புருஷன், என் புருஷன், எல்லாரும் வரட்டும். இன்னைக்கு இருக்கு உனக்கு. இத சொல்ல உனக்கு இவ்வளவு நேரமா? நீ பிரெக்னண்டா இருக்கன்னு எங்களுக்கு முன்னாடியே தெரியும். ஆனா நீயே வந்து சொல்லணும்னு உனக்கு தோணல. எங்களை வேற ஆளதானே நினைச்சிருக்க. சரி பரவாயில்ல, இருக்கட்டும் விடு. அப்படி நினைச்சவங்கள நாங்க எப்படி வந்து பேச முடியுமா? நீங்களா வானா வருதுக்கும் போனா போறதுக்கும் நாங்க யாரு? நீங்க இஷ்டத்துக்கு பேசுவீங்க, அதுக்கப்புறம் போயிருவீங்க, அப்படிதானே? உங்களுக்கு நல்லது கெட்டது எது நடந்தாலும் எங்க கிட்ட சொல்ல மாட்டீங்க, உங்களுக்குள்ளேயே வச்சுப்பீங்க. வச்சுக்கோங்க. அப்புறம் நாங்க மட்டும் உங்ககிட்ட வந்து எதுக்கு பேசணுமா? என்னடா மச்சான்? ஆமா, இத்தனை நாள் என்ன ஒண்ணுனாலும் உடனே போன் வந்துரும். அது இப்படியாச்சு, இது இப்படியாச்சு, இப்படி அப்படின்னு சொல்லிக்கிட்டு. இவ்வளவு பெரிய விஷயம் நடந்திருக்கு, வீட்லயேதான் இருக்கேன். எத்தனை வாட்டி தனியா பேசியிருக்கோம், எத்தனை வாட்டி அது வேணுமா இது வேணுமா என்னாச்சும் தேவைப்படுதான்னு எத்தனை வாட்டி என்கிட்ட கேட்டிருப்ப. நானும் வாங்கிட்டு வந்திருப்பேன். ஒரு வார்த்தை, ரகு இந்த மாதிரி செக் பண்ண, பிரெக்னண்டா இருக்கு, ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்தோம்னு சொன்னியா? நீ சொல்லல. அப்போ இப்ப மட்டும் வந்து பேசுங்கிற. நாங்க ஏன் பேசணும் உங்ககிட்ட? நீதான் நாங்க முக்கியம் இல்ல நினைச்சிட்டியே. ஏன்டா இப்படி கஷ்டப்படுத்துறீங்க? அப்படி இல்லடா, சொல்லக்கூடாதுன்னா இல்ல. அவர்தான் ஏன் சொல்ல வேண்டாம்னு சொன்னார்ல, எனக்கு தெரியல. அதனாலதான் சொல்லாம விட்டேன். வாய்க்கு 300 வாட்டி சொல்லுவ. எனக்கு ஃபியூச்சர்ல குழந்தைன்னு ஒண்ணு பிறந்தா நீதான் ஆதி மாமா, தாய் மாமா நீதான். உன் மடியில தான் உட்கார வச்சு காது குத்தணும், அப்படி இப்படின்னு 300 வாட்டிக்கு சொல்லுவியே. ஷிப் எங்க போன? சொல்லு. அப்ப அதெல்லாம் சும்மா வாய் வார்த்தை கண்டிதான் சொல்லியிருக்க. ஜஸ்ட் இவன் ஒரு பைத்தியக்காரன். சொல்லி வைப்போம், எப்பயாச்சும் தேவைப்பட்டா யூஸ் பண்ணிப்போம், இல்லைன்னா தூக்கி போட்டுருவோம் அப்படின்னு சொல்லியிருக்க. அப்படிதானே? சொல்லுவங்க கிட்டதான் கேக்குறேன். இப்ப வந்தவன் அவ கூட என்கிட்ட எல்லா விஷயத்தையும் ஷேர் பண்றான். ஆனா நீ
ரொம்ப நல்லா பண்றமா, ரொம்ப நல்லா பண்ற. போதும் நிறுத்துங்கடா, ரொம்ப பண்றீங்க. சொல்லாம விட்ட தப்புதான், அதுக்குன்னு இப்படியா? ரொம்ப கஷ்டப்படுத்துறீங்கடா ரெண்டு பேருமா சேர்ந்து. ஆமா ரகு, ஆமா, உன் பொண்டாட்டி இப்ப வந்தவதான். அவ உன்கிட்ட ரொம்ப உண்மையா இருக்கா. நான் உன்கிட்ட எல்லாத்தையும் மறைக்கிறேன். உங்க ரெண்டு பேர்கிட்ட எதுவுமே சொல்லல, போதுமா? சரி போங்கடா. பாவண்டா மச்சான், பிரெக்னண்டா இருக்கா. இப்ப கஷ்டப்படுறான்னு சொல்லிட்டு அவ கூட நிக்கிற மாதிரி நின்னோன்னு வச்சுக்கிய, காலத்துக்கும் இங்க இருந்து கஷ்டப்படுவா. முத்து மாதிரி சொன்ன மாதிரி இங்க இருந்து போனாதான் ரெண்டு பேரும் நல்லா இருப்பாங்க. அவ படுற கஷ்டம்லாம் பார்க்க தானே செய்யற. சின்ன சின்ன பொறுக்கு கூட என் அம்மா கிட்ட என் அப்பா கிட்ட கேட்டு அது ஒரு மாதிரி கஷ்டமா தான்டா இருக்கு. அவளுக்கா தோணணும் நம்ம இங்க இருக்க வேண்டாம், நம்மளுக்கு இங்க யாருமே இல்லைன்னு சொல்லி. இல்லைன்னு வச்சுக்கியேன், இங்க இருந்து அவ போக மாட்டா. முத்து மாதிரி சொன்ன மாதிரி நம்மளும் அவகிட்ட நல்லா பேசிக்கிட்டு பழகிட்டு இங்கே இருந்தோம்னு வச்சுக்கேன், அவளுக்கு அந்த எண்ணமே இருக்காது. நம்ம கிட்ட யாருமே பேச மாட்டேங்கிறாங்க, நம்ம இங்க இருந்து கிளம்பிடுவோம்னு சொல்லி இந்த மாதிரிலாம் நடந்தாதான் தோணும். வீடு அவளுக்கா தோண ஆரம்பிச்சு கிளம்புனா சரி. அவ அங்க வந்துட்டு இன்னும் கொஞ்சம் நல்லா சந்தோஷமா இருப்பான்னு தோணுது. இங்க ரொம்ப கஷ்டப்பட்டுட்டாடா. ஏதோ சொல்ற. சரி ஓகே. சரி, அப்புறம் இன்னொரு பிளான் வச்சிருக்கேன்னு சொன்னீங்களே, அது எப்போ எக்ஸிக்யூட் பண்ண போறீங்க? அது நாளைக்கு காலையில எக்ஸிக்யூட் பண்ணலான்னு இருக்கும். அதுக்கு அணுவோட உதவியும் தேவை. அணு கிட்ட சொல்லிட்டு பண்ணோன்னு வச்சுக்கே, அவன் சொதப்பிடுவா. அதான் என்ன பண்ணலான்னு யோசிக்கிறேன். நாளைக்கு இது நடக்கும்போது நடக்கும். நம்மளா பிளான் பண்ணா அந்த அளவுக்கு கரெக்டா இருக்காது. ரெண்டு பேர்கிட்ட சொல்லாம பண்ணாதான் கரெக்டா இருக்கும். நீ எங்கேயும் உளறி வைக்காத. ம். ஆமா, அந்த டாக்குமெண்ட்ல கொடுத்துட்டியா? ஆமா கொடுத்துட்டேன். ஆ, அப்புறம் ரேணுகாவை பாத்தியா? இல்ல. ஏன்டா அவ்வளவு தூரம் போயிருக்க, பாத்துட்டு வர வேண்டியதுதானே? அவளுக்கு கல்யாணம் ஆயிட்டு. புரியல. அவளுக்கு கல்யாணம் ஆயிட்டு. சொல்லவே இல்ல. எப்போ? போன வாரத்துல சென்னைக்கு போறேன்னு சொன்னல, அப்பதான். ஏன்டா சொல்ல என்கிட்ட? அவ என்கிட்டயும் சொல்லல, நான் எங்க உன்கிட்ட சொல்ல. ஒரு பையன் மூலியமா தெரிஞ்சுக்கிட்டு போய் கேட்டேன். எனக்கு நீ செட் ஆக மாட்டேன்னு சொல்லிட்டான். செட் ஆக மாட்டேன்னு சொன்னதுக்கு அப்புறமா அவளை புடிச்சு ரெண்டு பக்கமும் இருந்தா தானே லவ். ஒரே பக்கம் இருந்தா அதுக்கு பேரு வேற. நம்மளா தேடி ஒண்ணு வரும்டா, அது புடிச்சுப்போம் பத்திரமா. நம்மளுக்குன்னு எங்கேயாச்சும் ஒருத்தி இருக்காமையா இருப்பா, பிறக்காமையா இருந்திருப்பாரா? அப்படியே பிறக்காம இருந்தாலும் பரவாயில்ல, இருக்கிறத வச்சு வாழ்ந்துக்க வேண்டியதான். சரி கிளம்புற மச்சான். இவ்வளவு பெரிய விஷயம் நடந்திருக்கு, ஒரு வார்த்தை கூட சொல்லவே இல்ல. சொல்லக்கூடாதெல்லாம் இல்ல. நீயே ஏற்கனவே ஹாஸ்பிட்டல் அங்க இங்க அலைஞ்சுக்கிட்டு இருந்த, கூட கொஞ்சம் நான் ஏன் கஷ்டப்படுத்தணுமே தான். அது ஒண்ணும் அவ்வளவு பெரிய விஷயம்லாம் இல்ல. நம்மள என்னடா அவ தூக்கி போட்டு போறது? சார் தான் போடின்னு நான் தூக்கி போட்டு வந்துட்டேன். நீ ஓகே தானே? இப்போ ஓகே தான், எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. இந்த கை எடுத்துக்கிறது, கீழே விழுந்து வாடுறது, இதெல்லாம் நம்ம கேரக்டருக்கு செட் ஆகாதுப்பா. வேண்டாமா, ஒதுங்கிரு. எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. என்ன தேடி எனக்காண்டி ஒருத்தி வருவா, அவக்காண்டி நான் வெயிட் பண்றேன், அது போதும் எனக்கு. இவ இன்னைக்கு இல்ல அப்படின்ட்டா ஒருவேளை அவ எனக்காண்டி அந்த அளவுக்கு ஒர்த்து இல்லாம கூட இருக்கலாம்ல. என்ன? ம், உருகி உருகி லவ் பண்ணாதான் செஞ்சோம். அவளுக்கு சம்பளம் பத்தலையா, நான் அவளை விட கம்மியா சம்பாதிக்கிறேனா? சரி விடு, என் சம்பளத்துல வாழ ஒருத்தி வராமையா இருந்துருவா. சரி மச்சா கிளம்புறேன். நாளைக்கு பார்ப்போம். அப்புறம் நெக்ஸ்ட் வீக் சென்னைக்கு போகணும், ப்ரிப்பேரா இருந்துக்கோ. ம். அப்புறம் லிங்கேசன் சார் ஃபோன் பண்ண சொன்னாரு இன்னொரு வாட்டி. சரியா? அந்த டாக்குமெண்ட் ப்ராசஸ்ல ஏதோ வெரிஃபிகேஷன் இருக்குன்னு சொன்னாரு. எந்த ஃபினிஷ் ஆயிட்டு உந்து பெண்டிங்லயே இருக்கு. நீ ஃபோன் பண்ணி என்னன்னு கேட்ட அப்படின்னா அது முடிஞ்சிரும். அது ப்ராசஸ்லயே இருக்கிறதா சொன்னாரு. நீ ஒரு வாட்டி அவருக்கு ஃபோன் பண்ணிரு. ஓகே. லீவு பத்தி எதனா? மனுஷன் சரியான காண்ட்ல இருக்காரு, ரொம்ப நாளா லீவ் ஆயிட்டுன்னு. புது ப்ராஜெக்ட் மாறுறோன்றதுனால அமைதியா இருக்காரு. சொன்னியா? சொன்னேன் கல்யாணம் ஆயிட்டுன்னு. எனக்கு தெரியாம ஏன்டா பண்ணீங்கன்னு கேட்காரு. அவர் ஒருத்தர், அவருக்கு வேற வேலை இல்ல. சரி ஓகே, நான் ஃபோன் பண்ணிக்கிறேன். ம், சரிடா.